ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு நடந்த 2026 இங்கிலீஷ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீ போட்டுருக்கோம். அது பார்க்கலாம் பார்த்துருங்க. இதுல நம்ம கிராமர் பார்ட்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். செக்ஷன் 4 கிராமர் பார்ட் அண்ட் ஸ்பாட் தியரக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. 23rd क्वेश्चन பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பாலு செட் ஏஷியா இஸ் தி லார்ஜஸ்ட் கான்டினென்ட் கேட்பாங்க. அதோட ஆன்சர் வந்து பாலு செட் தட் ஏஷியா இஸ் தி லார்ஜஸ்ட் கான்டினென்ட். நீங்க வந்து இஸ் வந்து வாசம் மாத்த கூடாது. ஏன்னா வந்து ஏஷியா இஸ் தி லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a fact, so you should not change that. அது பார்த்து அப்புறம் செட்க்கு அப்புறம் தட் போட்டுருங்க அப்போஸ்ட்ரோஃபி எடுத்துட்டு. ஸோ பாலு செட் தட் ஏஷியா இஸ் தி லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 பேசல த கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் a car னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா a car was being driven by the carpenter. அதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல் செட் ப்ராஸ்பர் வந்துட்டு அப்போஸ்ட்ரோஃபில போடணும். தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல்னு அதுக்கப்புறம் ஏரியலுக்கு ஏ கேபிட்டல் போடுங்க. அதுக்கப்புறம் கமா போடுங்க. கமாக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஸ்பர் பி கேபிட்டல் அப்புறம் லாஸ்டா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 26ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டு சிம்பிள்ல ராகவ் வாஸ் ஓல்ட் எட் ஹி வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள சிம்பிளா மாற்றிருக்காங்க காம்பவுண்ட் கொடுத்துட்டு. சிம்பிளா வந்துட்டு நீங்க 3 விதமா எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீயிங் ஓல்ட் ராகவ் வாக் ஃபாஸ்ட் எழுதலாம். இல்லைனா இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஓல்ட் ராகவ் வாக் ஃபாஸ்ட் எழுதலாம். இல்லைனா டிஸ்பைட் பீயிங் ஓல்ட் ராகவ் வாக் ஃபாஸ்ட் இப்படி இதுல 3ல எது எழுதினாலும் அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்துட்டு 27 வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த விமன் ஆக்குபை மேஜர் பொசிஷன் இன் த சொசைட்டி அப்படின்னு வரும். பி வந்துட்டு ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தெம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ரோட்மேன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதுல இந்த மாதிரி எப்படி வேணா எழுதலாம். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் ரைட், வாக் ஸ்ட்ரைட் அலாங் த காந்தி ரோட், வாக் பாஸ்ட் த ஃபயர் ஸ்டேஷன் அண்ட் தி தியேட்டர், யூ வில் ஃபைண்ட் த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் டு தி டெம்பிள். இது வந்து நீங்க ஷார்ட் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் கூட எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க. கரெக்டா எழுதிங்க கிராமர் மிஸ்டேக்லனா. 44 பாத்தீங்கன்னா ஸ்பாட் இயர்ல ஏ வந்து பட் ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட் இருக்கு. பட் வராது, தோ வரும். தோ ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மை பிரதர் கோ டு தி டெம்பிள் டெய்லி இருக்கு. மை பிரதர் கோஸ் டு தி டெம்பிள் டெய்லி வரும் பிகாஸ் பிரதர்ஸ் ஆர் சிங்குலர். நெக்ஸ்ட் மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக் இருக்கு. ஃபாண்ட் வந்தவே ஆஃப் தான் வரும். ஸோ மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யங் சீகல் அட்டர்ட் அ ஜாய்ஃபுல்லி ஸ்க்ரீம் அப்படின்னு இருக்கு. ஜாய்ஃபுல்லி ஸ்க்ரீம் வராது இல்லையா, ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் தான் வரும். ஸோ த யங் சீகல் அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் இஸ் தி ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.